ஸ்ரீநகரில் ஜும்மா தொழுகைக்கு பின்பு முகமூடி அணிந்த நபர்கள் சிலர் பாகிஸ்தான் மற்றும் ஐஎஸ் பயங்கரவாத கொடிகளை ஏந்திச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய மண்ணில் ஐஎஸ் கொடி பறக்க விடப்பட்டது நாட்டின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் என காங்கிரஸ் கருத்து தெரிவித்துள்ளது. ஸ்ரீநகரில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நோவாட்டா என்ற இடத்தில் இன்று பிற்பகல் ஜும்மா தொழுகை நடைபெற்றது. இதன் பின்னர் முகமூடி அணிந்த நபர்கள் சிலர் பாகிஸ்தான் நாட்டு கொடியையும் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு மற்றும் லஷ்கர் தொய்பா கொடிகளையும் ஏந்திச் சென்றனர். இதனையடுத்து போலீசாருக்கும் அடையாளம் தெரியாத நபர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அவர்களை கலையச் செய்தனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு PC சாக்கோ, ஜம்மு காஷ்மீரில் பிரிவினைவாதிகள் மீது மத்திய அரசு மென்மையான போக்கை கடைபிடிப்பதாக குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் மண்ணில் இருந்து அனைத்து உதவிகளும் தீவிரவாதிகளுக்கு கிடைப்பதாக தெரிவித்த அவர், இதற்கு மத்திய அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறினார். ஸ்ரீநகரில் ஐஎஸ் பயங்கரவாத கொடி பறக்க விடப்பட்டது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் திரு PC சாக்கோ தெரிவித்தார். காஷ்மீரில் பிரதமர் திரு மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் இச்சம்பவம் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.